ஹலோ எவ்ரி ஒன். இன்னைக்கு இங்கிலீஷ் கிராமரில் வந்து ஆர்டிக்கிளில் சில எக்ஸப்ஷனல் கேசஸ் தான் பார்க்க போகிறோம். நமக்கு ஜென்ரலாக என்ன தெரியும்னா ஏ அண்ட் இந்த ஆர்டிகிள்ஸ் வந்து டெஃபினிட் இன்டெஃபினிட் ஆர்டிகிள்ஸ் ரெண்டு கேட்டகரி இருக்குன்னு தெரியும். ஏஇ ஐஓயு அந்த வவல்ஸ் ஸ்டார்ட் பண்ணுற லெட்டர்ஸ் வந்து ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ப்ராபபிளி அண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். பட் சில எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது. அது ஒரு சில இது நான் உங்கள்கிட்ட தெரிஞ்சதை ஷேர் பண்ணுறேன். எ யூனிவர்சிட்டி அப்படின்னு தான் நம்ம யூஸ் பண்ணணும். எ யூஸ்ஃபுல் திங், எ யூனிட், எ யூரோப்பியன், எ யூனிஃபார்ம், எ யூனியன் அப்படின்ட்டு நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எ ஒன் லெக்டு sailor, சரிங்களா? ஒன் இந்த இடத்துல ஓன்னு சொல்ல மாட்டோம். எ ஒன் லெக்டு sailor, எ ஒன் மேன் ஆர்மி, எ $1 rupee, எ ஒன் வே டிக்கெட். இந்த மாதிரி எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்கு. அடுத்த செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஆன் ஹார், half an hour late, the train comes half an hour late. ஆன் ஹார் தான் சொல்லணும். ஹெச் வந்து அந்த இடத்துல சைலண்ட்டு, சரிங்களா? உச்சரிக்கும் பொழுது அந்த சவுண்ட் ஃபார்மேட்டில். அதே மாதிரி ஆனரபுள் பிரசிடென்ட், ஆனால் ஆனரபுள் சீஃப் மினிஸ்டர். ஸோ ஆனர்னு சொல்கிறப்ப அந்த ஆன் ஹெச் வந்து சைலண்ட்டு. அடுத்து ஆன் ஹேர், ஹெச்இஐஆர் ஹேர்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த ஏர்னு தான் சொல்லணும். ஹேரில் ஏர், ஓகேங்களா? அப்போ வந்து ஹெச் சைலண்ட்டாக இருக்கும். அதே மாதிரி ஹேர்லூம்ன்றப்ப ஒரு குடும்பத்துக்கு வந்து வாரிசுக்கு ஒரு வாரிசாக யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஒரு உடைமை. ஸோ இந்த மாதிரி எக்ஸப்ஷனல் கேசஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து பயன்படுத்துங்க. தேங்க்யூ எவ்ரிவன். தேங்க்யூ ஸோ மச்.